துன்யஷாத் கேட்டாள், அக்கா இன்று என்ன கதை? ஷெஹ்ரசாத் சொன்னாள், இன்று ஒரு வீரனின் கதை. கடலை வென்றவன், அதிசயங்களை கண்டவன், 7 முறை இறந்தும் உயிர் பிழைத்தவன். மன்னன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். அவன் பெயர் சிந்துபாத். 7 கடல்களின் வீரன். சிந்துபாத் என்ற கடல் நாயகனின் முதல் பயணம். பாக்தாத் நகரில் சிந்துபாத் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் தந்தை பெரும் செல்வந்தர். ஆனால் தந்தை இறந்த போது எல்லா செல்வமும் கரைந்தது. சிந்துபாத் வறுமையில் தவித்தான். ஒரு நாள் தன்னோடு தான் பேசிக் கொண்டிருந்தான். இந்த உலகில் 2 வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். வீட்டில் உட்கார்ந்து வறுமையில் அழுபவர்கள், கடலில் இறங்கி செல்வம் தேடுபவர்கள். நான் எந்த வகை? அன்றே கடலுக்கு போவது என்று முடிவு செய்தான். மிச்சமிருந்த சிறிய சேமிப்பை எடுத்தான். கப்பலில் ஏறினான். முதல் பயணம் தொடங்கியது. கப்பல் கடலில் மிதந்தது. நீலக்கடல், வெண்மையான அலைகள், மேலே நீல நிற வானம். சிந்துபாத் மனது குதூகலித்தது. பல நாடுகளில் நின்றார்கள், வியாபாரம் செய்தார்கள். ஒரு நாள் கப்பல் ஒரு தீவை அடைந்தது. அந்த தீவு பச்சை பசுமையாக இருந்தது. மரங்கள் நிறைந்திருந்தன, நதிகள் ஓடின, பறவைகள் பாடின. கப்பல் தலைவன் சொன்னான், இங்கே நிறுத்துவோம், உணவு சமைக்கலாம், ஓய்வு எடுக்கலாம். எல்லோரும் தீவில் இறங்கினார்கள். சிந்துபாத்தும் இறங்கினான். சமையல் கட்டினார்கள், நெருப்பு மூட்டினார்கள். திடீரென்று தீவு அசைந்தது. மரங்கள் ஆடின, நதிகள் பொங்கின, நிலம் கீழே போனது. சிந்துபாத் கத்தினான். என்ன நடக்கிறது? கப்பல் தலைவன் பயத்தில் கத்தினான். இது தீவே இல்லை, இது ஒரு மாபெரும் திமிங்கலம். நெருப்பு வெப்பம் அதை எழுப்பிவிட்டது. கப்பலில் ஏறுங்கள், ஓடுங்கள். திமிங்கலம் கடலில் மூழ்க தொடங்கியது. எல்லோரும் கப்பலை நோக்கி ஓடினார்கள். சிந்துபாத்தும் ஓடினான். ஆனால் கடல் அலை அவனை விழுங்கியது. கப்பல் போய்விட்டது. சிந்துபாத் கடலில் மிதந்தான். இருட்டு, தண்ணீர், அலைகள். சிந்துபாத் ஒரு மரக்கட்டையை பிடித்துக் கொண்டான். மிதந்தான், மிதந்தான், மீண்டும் மிதந்தான். 1 நாள் ஆனது, 2 நாள் ஆனது, 3 நாட்கள் ஆனது. கடல் அவனை வேடிக்கை பார்த்தது. சூரியன் கொளுத்தியது, மழை அடித்தது, அலை தாக்கியது. ஆனால் சிந்துபாத் விடவில்லை. நான் இறக்க மாட்டேன், இன்னும் நான் வாழ வேண்டும். 4ஆம் நாள் காலையில் தூரத்தில் பச்சை நிறம் தெரிந்தது. சிந்துபாத்தின் கை கால் வலுவிழுந்து நீந்தினான். ஒரு தீவின் கரையை சேர்ந்தான். மண்ணில் விழுந்தான். மூச்சிறைத்தான். ஒரு நீண்ட தூக்கம். கண் விழித்தால் யாரோ அருகே நின்றார்கள். அந்த தீவு சரந்திப் என்னும் அழகிய நாடு. அங்கே தோட்டக்காரர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சிந்துபாத்தை மன்னரிடம் அழைத்துச் சென்றார்கள். மன்னர் நல்லவர். சிந்துபாத்தின் கதையை கேட்டார். நீ தைரியசாலி, இந்த நாட்டில் தங்கு, வேலை தருகிறேன். சிந்துபாத் மன்னரின் குதிரைகளை கவனித்தான். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் சிந்துபாத் கடற்கரையில் குதிரைகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். திடீரென்று கடலில் இருந்து ஒரு அதிசயம். கடல் அலைகளில் இருந்து ஒரு மாபெரும் குதிரை வெளியே வந்தது. வெண்மையான உடல், நீல கண்கள், தங்க பிடரி. அந்த கடல் குதிரையில் கரைகளை நோக்கி ஓடியது. சிந்துபாத்தின் குதிரைகளுடன் சேர்ந்தது. சிறிது நேரம் கழித்து மீண்டும் கடலில் மறைந்தது. என்ன ஒரு அதிசயம்! கடல் குதிரைகள். மன்னரிடம் சொன்னான். மன்னர் சிரித்தார். இது எங்கள் தீவின் ரகசியம். ஒவ்வொரு ஆண்டும் கடல் குதிரைகள் வரும், எங்கள் குதிரைகளுடன் சேரும். அதனால் எங்கள் குதிரை இனம் வலிமையாக இருக்கும். சிந்துபாத் சரந்திப் நாட்டில் சில மாதங்கள் வாழ்ந்தார். ஒரு நாள் வணிக கப்பல் வந்தது. சிந்துபாத் மன்னரிடம் விடை பெற்றார். மன்னரே, உங்கள் உதவி என்றும் நான் மறக்க மாட்டேன். மன்னர் பரிசுகள் கொடுத்தார். தங்கம், மணிகள், விலையுயர்ந்த துணிகள். சிந்துபாத் கப்பலில் ஏறினான். பாக்தாத்தை நோக்கி பயணமானான். சிந்துபாத் பாக்தாத் திரும்பினான். பணம் இருந்தது, பரிசுகள் இருந்தன, கதைகள் இருந்தன. நண்பர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். சிந்துபாத், நீ உயிரோடு இருக்கிறாயா? உயிரோடு மட்டுமில்லை, செல்வந்தனாகவும் திரும்பி வந்தேன். எல்லோரும் சேர்ந்து கொண்டாடினார்கள். சிந்துபாத் சொன்னான், கடல் என்னை வெல்ல முயன்றது, ஆனால் நான் கடலை வென்றேன். இது முதல் பயணம் மட்டுமே. இன்னும் 6 பயணங்கள் என்னை காத்திருக்கின்றன. ஷெஹ்ரசாத் நிறுத்தினாள். துன்யஷாத் கண்கள் மின்னின. அக்கா, திமிங்கலம் மேல் நடந்தார்களா? கடல் குதிரைகளா? இன்னும் 6 பயணங்கள் இருக்கா? ஷெஹ்ரசாத் புன்னகைத்தார். காலை வெளிச்சம் வந்துவிட்டது தங்கை. நாளை சிந்துபாத்தின் 2ஆம் பயணம்.
அதுவும் இதைவிட அதிசயமானது. மன்னன் படுக்கையில் படுத்தான். இன்று கண்களில் ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சி இருந்தது. திமிங்கலம் தீவாக மாறியது. கடல் குதிரைகள். இந்த உலகில் இன்னும் எத்தனை அதிசயங்கள் இருக்கின்றன. சிந்தபாத்தின் 2ஆம் பயணம் என்ன ஆகும்? இரவுகள் தொடரும்.